புதுச்சேரியில் பிற்பகல் 1 மணி வரை 55% வாக்குகள் பதிவானதாக அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 55% வாக்குகள் பதிவாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 1 மணி நிலவரப்படி 55% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். புதுச்சேரியுடைய வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி அளவுல தொடங்கியதிலிருந்து விறுவிறுப்பாக நடைபெற்றக்கூடிய இந்த வாக்குப்பதிவுல மதிய நேரத்தில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குடும்பமாக மக்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகிறார்கள். மதியம் 1 மணி நிலவரப்படி அவருடைய வாக்குப்பதிவு சதவீதம் என்பது 55% எட்டியிருக்கிறது. அதாவது 54.97% என்ற அளவுல வாக்குப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே வாக்கு சதவீத விகிதம் தொடருமானால் தேர்தல் ஆணையம் எதிர்பார்க்கக்கூடியபடியான 90%க்கும் அதிகமான வாக்குப்பதிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக காலை 11 மணி நிலவரப்படி புதுச்சேரியில 36.92% வாக்குப்பதிவு தான் இடம்பெற்றிருந்தது. ஆனால் 1 மணி அளவுல வாக்கு சதவீதம் என்பது வெகுவாக உயர்ந்து 55 என்ற சதவீதத்தை எட்டியிருக்கிறது. மாலை 6 மணி வரையிலும் வாக்குப்பதிவை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான நேரம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 மணிக்கு முன்பாக தேர்தல் வாக்குச்சாவடிக்குள்ளாக வருபவர்களுக்கு டோக்கன் முறைப்படி அவர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்படும். அந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு 6 மணிக்கு பிறகாக வரக்கூடிய யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்று தகவல் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் வரக்கூடியவர்களுக்கு அந்த டோக்கன் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் தான் அவர்கள் இறுதி நேரம் வரையிலும் வாக்கு செலுத்துவதற்கான அந்த அனுமதி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தற்பொழுது 55% வாக்குப்பதிவு நடைபெற்றக்கூடிய சூழல்ல தொடர்ந்து பகல் நேரத்துல உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் தேர்தலுடைய தங்கள் ஜனநாயக கடமையை தேர்தலில் ஆற்றுவதற்காக மக்கள் குடும்பமாக வந்து வாக்கு செலுத்துவதும் அங்கு வைக்கப்பட்டிருக்கூடிய அந்த போட்டோ பூத்துல அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கான ஜனநாயக கடமையை செலுத்தியதற்கான அந்த போட்டோ எடுக்கக்கூடிய செல்ஃபி பூத்திலும் கூட அவர்கள் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளக்கூடியது பார்க்க முடிகிறது. மேலும் இளைஞர்கள் இந்த முறை அதிக அளவில் வாக்களிக்கக்கூடிய திறந்திருப்பதும் வெளியூர்களில் வந்தவர்கள் வாக்களிக்க திறந்திருப்பதும் பார்க்க முடிகிறது. அதே போன்று வயது முதிர்ந்தவர்களும் தங்களுடைய கடமையை ஆற்ற வேண்டும், ஒரு இந்திய குடிமகனாக தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில ஒரு ஜனநாயக பங்களிப்பு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இதுபோல் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் புதுவையுடைய சட்டமன்றத்தில் நடைபெறக்கூடிய 30 தொகுதிகளிலுமே வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மதியம் 1 மணி நிலவரப்படி 55 என்ற சதவீதம் எட்டிருக்கக்கூடிய சூழலில் விரைவாக மாலை 6 மணிக்குள்ளாக 90% எட்டும் என்ற நம்பிக்கை இருப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.